60 கிலோ உடம்பு பாடி வெயிட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 120 கிராம் புரோட்டீன் சாப்பிடணும், கம்பல்சரி சாப்பிடணும். இது யாருக்கு அப்படின்னா லாங் டைம் அந்த ஸ்டெராய்டை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு வாரம் டயட் இருந்துட்டு அது சரியான ஃபுட்டை சாப்பிட்டு ஒரு வாரம் வந்து கண்ணாமண்ணா அவங்க வந்து இஷ்டத்துக்கு அவங்க சாப்பிடும்போது ஒரு 3 months நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டு வரீங்கன்னா எடுத்த உடனே நீங்கள் வந்து உங்கள் பழைய வெயிட்ஸுக்கு போக இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்ற போது அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நான் ஜிம்முக்கு வந்ததுனால தான் இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து ஜிம்ல தான் சொல்லுவாங்க. நான் மேனுவலாக செய்யும்போது பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெயிட் செய்யலாம். அதை மீறி நான் செய்யும்போது எனக்கு நிறைய இன்ஜுரிஸ் ஆகும். கவர்மெண்ட் சைடில் இருந்தும் எல்லாருக்கும் வந்து ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும், அது மாதிரி கம்பல்சரி நீங்களாம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் ஒரு பேட்டியோ ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமோ கண்டிப்பாக பண்ணாங்கன்னா நியூஸ் 12 பிரைம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கேள்வியும் பதிலும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் அன்பு ரகோத். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மிஸ்டர் வேர்ல்டு அர்ஜுனா விருது பெற்ற மாஸ்டர் பாஸ்கரன் அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கறதுக்கு கேள்விகள் பல இருக்கு, வாங்க கேட்கலாம். மாஸ்டர் வணக்கம். வணக்கம் மாஸ்டர். மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் வேர்ல்டு, அர்ஜுனா விருது, இது மாதிரியான விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க உடற்பயிற்சியில். இது எங்கேருந்து தொடங்குனுச்சு மாஸ்டர்? என்னோட ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து 1997 ஸ்டார்ட் பண்ணேன். 99 காம்படிஷன் அட்டன் பண்ணேன். டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், சவுத் இந்தியா லெவல். அது 2000க்குள்ளே இந்த 3ஐயும் நான் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 3 லெவலையும் அச்சீவ்மெண்ட் பண்ணதுனால மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வே துறையில் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சீனியர் நேஷ்னல் லெவல், அதுக்கப்புறம் ஏஷியா லெவல், அதுக்கப்புறம் வேர்ல்டு லெவல், இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ண இதை வச்சு எனக்கு வந்து மத்திய அரசு அர்ஜுனா விருதை கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேர்ல்டு லெவலுக்கு இப்படி தான் போக முடியும். இந்த உடற்பயிற்சி அப்படின்றது வந்து நமக்கு சிறு வயசுலேருந்தே தோணும். ஒரு மாதங்கள் போவாங்க, திரும்ப அது ஒரு சோர்வு வந்துடும். கண்டிப்பாக அது உடல் சோர்வை விட மனசோர்வு அதிகமாக வந்துடும். அதுக்கப்புறம் அதை நிறுத்திடுவாங்க. ஆனால் இந்த உங்களுக்கு எந்த வயசில் இது தோணுச்சு, எப்போலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 17 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு நான் கடைசியாக என்னோட காம்படிஷன் முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 2020 நான் லாஸ்ட்டாக பண்ணேன். ஸோ ஒரு 40 வயசு வரைக்கும் நான் பாடி பில்டிங் ஃபீல்டே பண்ணிகிட்ருக்கேன். சோறு வராமல் நம்ம ஒரு சந்தோஷமாக செஞ்சோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டோட அந்த ஃபீல்டை நம்ம லவ் பண்ணி பண்ணோம்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது சோர்வாக தெரியாது. நம்ம வெற்றி படிகளாக மாற்றணும். ஸோ எனக்கு வந்து அது சோர்வாக தெரியல. 97லேருந்து 2000 வரைக்கும் நான் 20 வருஷ காலங்கள் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறேன். ஆண்மகனாக பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஜிம் போயிட்டு நம்ம உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கிட்டு மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது அது நமக்கு ஒரு மற்றவங்க நம்ம லைக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அது எல்லா இளைஞர்களுக்கும் இருக்கும். அதே போல் தான் எனக்கும் தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தான் நான் ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஸோ எல்லாருமே உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதுக்கு தான் நம்ம வந்து ஜிம் போனது. அதுவே இன்றைக்கி என்னை ஒரு வெற்றியாக தான் உருவாக்கிடுச்சு. அந்த மாதிரி தான். பட் இன்னொன்று என்ன, மற்ற பாடி பில்டர்ஸ் ஃபோட்டோஸு அப்போல்லாம் வந்து ஃபோட்டோஸில் தான் பாடி பில்டர்ஸை பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளும் வர முடியாதா அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக எனக்கும் இருந்தது. பல ஜிம்மில் வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இணை உணவுகளாக சிலதை எடுத்துக்கணும், சிலதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்கிறது பெரும்பாலுமான இந்த மாதிரி என்ன அட்வைஸ்லாம் பண்ணுவீங்க? அதாவது எக்ஸசைஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து உணவு முறை தான். ஏன்னா உணவு வந்து நம்ம சாப்பிடல அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்ம உடம்புல சேஞ்சஸ் தெரியாது. ஸோ அதுக்கு முக்கியமானது வந்து ஃபுட்டு தான். நம்ம வந்து ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ஃபுட்டு நிறைய சாப்பிடணும். ப்ரோட்டீன் ஃபுட்டு, புரதச்சத்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை வெள்ளைக்கருவில் நிறைய இருக்குது. அதே போல் ஃபிஷ்ஷு, மீனில் நிறையா இருக்குது. சிக்கன் சாப்பிட்லாம். சிக்கனில் வந்து நிறையா, இதெல்லாமே வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான் சொல்கிறது. ஸோ இது வந்து அதிகமான ப்ரோட்டீன் கிடைக்கும். இது இல்லாமல் சுண்டல் வகைகள், நட்ஸ் வகைகள், இந்த ஸ்ப்ரவுட்ஸு, ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது. எக்ஸசைஸுக்கு வந்து நம்மளோட உடல் வளர்ச்சிக்கும் நம்மளோட போன் ஸ்ட்ரென்த்தனுக்கும் ரொம்ப முக்கியமானது வந்து புரதச்சத்து தான்.
ஸோ இந்த புரோட்டீன் வந்து இந்த இதுலலாம் வந்து நிறைய இருக்குது. இது இல்லாமல் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த பருப்பு வகைகள், தால் வகைகள், இந்த பன்னீர், பால் பொருட்கள், ஸோ இதிலெல்லாம் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது. நம்ம ஜென்ரல் பர்சனுக்கு வந்து இந்த புரோட்டீன் வந்து ஓரளவுக்கு அவங்க உடம்பு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிடும். பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜில் கிடைக்கிற புரோட்டீன் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், நல்ல வளர்ச்சி அடையும், போன் ஸ்ட்ரென்தனிங்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த புரோட்டீன் தான் வந்து ரொம்ப முக்கியம். கார்போஹைட்ரேட் ஃபுட்டு வந்து லெஸ் கார்போஹைட்ரேட்டாக சாப்பிடணும், ப்ரோட்டீன் ஃபுட்டு அதிகமாக சாப்பிடணும். ஃபைபர் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு மஸ்ட்டு. ரொம்ப ஃபைபர் சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நார் சத்து. இந்த நார் சத்துன்றது வந்து வெஜிடபிள்ஸ்லையும் ஃப்ரூட்ஸ்லையும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் சாப்பிட்ணும், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். எல்லா கலவையான உணவுகள் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துகளும் கிடைக்கும். ஜிம்முக்கு வரவங்களுக்கு வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான உணவுகள். ஸோ இந்த உணவுகள் சாப்பிட்டு தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நீங்கள் சொல்லும் போதே தெரியுது, பல உணவுகள் வந்து இயற்கையாக கிடைக்கிற உணவுகள், அதை சாப்பிட்றதுனால அது இணையவர்கள் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனாலுமே வந்து அந்த ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்றது இருக்குல்ல மாஸ்டர், அது வந்து பல ஜிம்மில் வந்து அதை வந்து விற்பனைக்காகவே காட்சிப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதை வந்து தினமும் பருகிறதுனால என்ன மாதிரியான உடல் உபாதைகள், நோய்கள் அதெல்லாம் வர? அது வந்து உடல் உபாதைகள் மேக்சிமம் வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சப்ளிமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பால் பவுடர்லேருந்து தயாரிக்கிற பொருள் தான். அது வே புரோட்டீன் அப்படின்றது வந்து நம்ம பாலை வந்து அதை வந்து அதன் மூலமா தயாரிக்கிற உணவு தான் அது சப்ளிமெண்ட்ஸு. ஸோ இதை வந்து சரியாக கரெக்டான ஒரு பிராண்டடாக பார்த்து கரெக்டான அளவோடு சாப்பிடணும். இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு பாடி வெயிட் இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட 1 கிலோவுக்கு நமக்கு வந்து 2லேருந்து 3 கிராம் ப்ரோட்டீன் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஒரு 60 கிலோ உடம்பு பாடி வெயிட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 120 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிடணும், கம்பல்சரி சாப்பிடணும். இது யாருக்கு அப்படின்னா, ஜிம் போய் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் கண்டிப்பாக சாப்பிட்ணும். அது தவிர்த்து ஜென்ரல் பர்சன்ட் மைல்டாக நம்ம வந்து லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு வந்து 1 கிலோவுக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் அது கண்டிப்பாக சாப்பிட்ணும். இந்த ப்ரோட்டீன் சாப்பிட்டா தான் அன்றாட வேலைகள் செய்ய முடியும். இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸாக நம்ம எடுக்கும்போது என்ன அப்படின்னா, பாடி பில்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்களுக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் தேவைப்படும், சடனாக எனர்ஜியாக தேவைப்படும். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது வந்து நல்லது. இது பப்ளிக்காக, அதாவது அதர் பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லாமல் ஜென்ரல் பர்சன் வந்து சப்ளிமெண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எக்ஸசைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாஸ்டர், இது வந்து சரியானதாக இருக்குமா என்னன்னு தெரியல. அதாவது இயற்கையாக கிடைக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுக்கும் 25 கிலோ 30 கிலோ இருக்கிற பெரிய டப்பாவில் இருக்கிற அந்த பவுடர்ஸை சாப்பிட்றதும், இது எது வந்து சரியானதாக இருக்கும் மாஸ்டர்? இது வந்து நான் தான் சொல்கிறேன், ஒரு 70% நமக்கு கம்பல்சரி உணவு முறையில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். சரிங்களா? ரொம்ப ஆயில் சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஸ்வீட்ஸ் அதிகமான முறையில் எடுத்துக்கூடாது, கூல்ட்ரிங்க்ஸ் தேவையில்லாத இந்த டப்பாவில் அடைச்சி வச்ச பொருள்களை சாப்பிடக்கூடாது. இதை நம்ம ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிட்டோம்னாவே நமக்கு நேச்சுரல் ப்ரோட்டீன்ஸ் வந்து நல்லது கிடைச்சிரும். நான் தான் சொல்றேன், அதாவது எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் போது மட்டும்தான் அந்த சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்கணும். அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த 4 ஐட்டமுமே அதில் இருக்காது. ஸ்பைசி இருக்காது, ஃபேட் இருக்காது, ஸ்வீட்ஸ் இருக்காது. ஸோ மற்ற அது தேவையில்லாத ஒரு ஆர்டிஃபிஷியல் எதுவுமே கலர்ஸாக இருக்காது. ஸோ இதெல்லாம் இல்லாத ப்ரோட்டீன் பவுடரை வந்து எடுத்துக்கும் போது பாடி பில்டர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஜென்ரல் பர்சன்ட் வந்து இந்த மாதிரி நேச்சுரல் ப்ரோட்டீன்ஸை மட்டுமே எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. மசில்ஸ் மட்டும் டெவலப் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்களே மாஸ்டர், இது வந்து அது வந்து ஸ்டெராய்டு. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் 100% அது ஸ்டெராய்டு வந்து கண்டிப்பாக பக்க விளைவுகள் கண்டிப்பாக வரும். உடற்பயிற்சிக்கு நம்ம உடற்பயிற்சியில் ஈடுபடும் போது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஸ்டெராய்டு முறையை பயன்படுத்தி தான் நம்ம வந்து உடல் பாடி பில்டிங் பண்ணணுமா, இல்லை இயற்கையான முறையிலேயே பண்ணுறது தான் சரியானதாக? இல்லை, இயற்கையான முறையில் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லது வந்து இயற்கையான முறையில் பண்ணணும். பட் ஆனால் பாடி பில்டிங் ஃபீல்டில் வந்து வரும்போது அது ஓரளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சீக்கிரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் லாங் டைம் வந்து பண்ண முடியாது. லாங் டைம் அந்த ஸ்டெராய்டை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸ்டெராய்டை குறைவான அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லது அப்படின்னா, அது நல்லதுன்னு சொல்ல முடியாது.
அவங்க பர்ஃபார்மன்ஸுக்கு அவங்க எதிர்பார்க்குற அந்த கவர்ச்சியான உடல் கிடைக்கும். இப்போ நம்ம பண்ண கிடைக்கும். ஆமாம், அதுதான் அவ்வளோதான். அதுக்காக மட்டும்தான் அவங்க அதை எடுத்துக்கணும். முழுசு இதையே லாங் டைமாக பண்ணுறவங்கனால வந்து கண்டிப்பாக பாடி பில்டிங் பண்ண முடியாது. உடம்பை குறைக்கிறதுக்கு இது மாதிரி ஸ்டெராய்ட்ஸ் இருக்கா மாஸ்டர்? அதாவது உடம்பை குறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்மளோட உணவு முறையை சரி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகிடும். அதே போல் உணவு முறையை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாமல் ஒரு வாரம் டயட் இருந்துட்டு அது சரியான ஃபுட்டை சாப்பிட்டு ஒரு வாரம் வந்து கண்ணாமண்ணா அவங்க வந்து இஷ்டத்துக்கு அவங்க சாப்பிடும்போது கண்டிப்பாக 100% அது ரிசல்ட்டே கிடைக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு டார்கெட் பண்ணுறோம், நம்ம வந்து இவ்வளோ வெயிட் குறைக்கணும், வெயிட்டை குறைக்கணுன்றத விட நம்மளோட உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு ஃபஸ்ட் நினைக்கும் போது சரியான உணவு முறையை ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு எல்லா தேவையற்ற ஃபேட்லாம் போயிடும். நம்ம தேவையான ஷேப் கொண்டு வரதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ எக்ஸசைஸும் பண்ணணும், டயட் கண்ட்ரோலும் பண்ணணும், உணவு முறையை சரியான முறையில் பயன்படுத்தணும். இது தவறாக எது பண்ணாலுமே நம்ம நினைக்கிறது நடக்காது. ஒயிட் புரோட்டீன் வந்து பாலில் இருந்து தான் தயாரிக்கப்படுது அப்படின்றத சொல்கிறீங்க. பால் ஓரளவுக்கு கொழுப்பு இருக்குல்ல மாஸ்டர், அது எப்படி புரோட்டீனில் வந்து வருது? கண்டிப்பாக. அதாவது இன்னைக்கு இருக்கிற அறிவியல் ஜெனட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ், அறிவியல் நாலேஜுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அந்த ஃபேட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது, நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டையே இன்னைக்கு வெளியில் எடுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அறிவியல் நாலேஜ் வளர்ந்துருச்சு. அதனால வந்து அந்த புரோட்டீனில் வந்து ஃபேட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த உடல் கட்டமைக்கணும், உடலை வந்து அழகாக கவர்ச்சியாக வைக்கணும் அப்படின்றது இளைஞர்கள் இப்போ வந்து சமீப காலமாக நம்ம பார்க்குறோம். பல இடங்களில் ஜிம்முக்கு போகும்போது தெரியுது. பல நகரங்களில் புதுசாக ஜிம்மு தொடங்குறாங்க. இப்போ இந்த உடலை கட்டமைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு 1 மாதம் போகிறாங்க, அவங்க 6 மாதம் பேக்கேஜ் கட்டுவாங்க, ஆனால் 1 மாதம் தான் போவாங்க. அவங்க தொடர்ந்து அதை பயணிக்க முடியாததுனால சோர்வு எதனால் வருது? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து பாடி பில்டிங், அது ஃபிட்னஸ் ஃபீல்டு எப்படின்னா நம்ம பணத்தை கொடுத்து நம்ம உடம்பை வந்து வருத்திக்கக்கூடிய இடம் வந்து ஃபிட்னஸ் ஃபீல்டு. ஜிம் போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பணத்தை கட்டி நான் வேலை செய்கிறேன், வந்து எல்லாரும் வேலை செஞ்சுட்டு பணம் வாங்குற இடத்துக்கு மாதிரி இது அப்படி இல்லை. நம்மளோட பணத்தை கட்டிட்டு வேலைக்கு போகிற மாதிரி, நம்ம உடம்புக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறது வந்து வேலை செய்கிற மாதிரி தான். ஸோ அந்த வேலையை வந்து ரசித்தும் இன்ட்ரெஸ்டாகவும் பண்ணுறவங்க, கண்டிப்பாக பிடிச்சி பண்ணுறவங்க யாருமே வந்து லீவ் போட மாட்டாங்க. 100% பார்த்தீங்கன்னா 1 இயர் ஃபீஸ் கட்டினவங்க கண்டிப்பாக 1 இயர் வராங்க. இப்போ என்னோட ஜிம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிம் ஓப்பன் பண்ணி 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 15 வருஷமாக என்னோட மெம்பர்ஷிப் இன்னமும் இருக்கிறாங்க. அதெல்லாம் காரணம் என்னென்னா அவங்க வந்து தன்னோட உடம்பு மேலேயும் அவங்க ஹெல்த்தியாக இருக்கணுன்ற ஒரு ஆசையிலேயும் தான் வர்றாங்க. அவங்களாம் வந்து ரெகுலராக வருவாங்க. அவங்களுக்குலாம் வந்து என்ன, இது வந்து ஒரு அடிக்ட், ஜிம் ஃபீல்டு வந்து ஒரு அடிக்ட் ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களால ஜிம் இல்லாமல் இருக்கவே முடியாது. இங்கே இல்லைனாலும் ஜிம்முக்கு வர முடியல, ஒரு வாரம் ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க அங்கே போய் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கிரவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ விரும்பி செஞ்சால் அந்த கஷ்டத்தை கூட சோர்வை கூட மாற்றிக்கலாம். நிச்சயமா மாஸ்டர். அதான் மாஸ்டர், இப்போ வந்து நானுமே ஒரு உடற்பயிற்சி கூடத்துக்கு நான் போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் ரெகுலராக போக முடியல. திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வரும். அப்போ கண்டினியூஸாக ஒரு 2 மாதம் போவேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏதோ ஒரு தாமதத்தினால அது பிரேக் ஆகிடும். இந்த மாதிரி பிரேக் விட்டு போகிறதுனால ஏதாவது தீமைகள் ஏதாவது? இல்லை, 100% எதுவுமே ஆகாது. பிரேக் ஆகும்போது நீங்கள் வந்து விட்டுட்டு வரும்போது ஒரு 3 மந்த்ஸ் நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டு வருவீங்கன்னா எடுத்த உடனே நீங்கள் வந்து உங்கள் பழைய வெயிட்ஸுக்கு போகக்கூடாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நல்லா வெயிட் செஞ்சீங்களோ அந்த வெயிட்ஸுக்கு போகக்கூடாது. கிராஜுவலாக தான் போகணும். ஃபஸ்ட்டு வார்ம் அப்லேருந்து அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மைல்டாக பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நம்ம எதுனா எல்லா பார்ட்டுக்கும் ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரி ஒரு 2-3 டேஸுக்கு பண்ணணும். 2-3 டேஸுக்கு வந்து ஓவராலாக மைல்டாக வெயிட்லெஸ்ஸாக பண்ணணும். அதே போல் கார்டியோ எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. கார்டியோ எக்ஸசைஸ் வந்து கம்பல்சரி பண்ணணும். அது எவ்வளோ பாடி வெயிட் அதிகமாக இருந்தாலும் சரி, பாடி வெயிட் கம்மியாக இருந்தாலும் சரி, கார்டியோ எக்ஸசைஸ் வந்து கம்பல்சரி பண்ணணும். அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைமிங் டியூரேஷனை வந்து கம்மி பண்ணிக்கணும். இப்போ அதிகமான வெயிட் இருக்கிறாங்கன்னா ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் கம்பல்சரி கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணணும். ஓரளவுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப லீனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு 20 மினிட்ஸாவது கண்டிப்பாக கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணணும். கார்டியோ எக்ஸசைஸ் மீன்ஸ் வாக்கிங் பண்ணுறது, ஜாக்கிங் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது, ஸ்விம்மிங் கிளாஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து கார்டியோ எக்ஸசைஸ் தான். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். பட் ஜிம்முக்கு வர்றவங்க வந்து இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பிரேக் விட்டுட்டு வந்து எதனா சைட் எஃபெக்ட் ஆகாது, 100% ஆகாது. இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க பழைய வெயிட்ஸுக்கு போனாங்கன்னா ஒன்றுமே அவங்களுக்கு வந்து இன்ஜூரிஸ் ஆகாது. ஸோ இது நிறைய பேர் என்ன பிரேக் விட்டுட்டு ஒரு 10 டேஸ்லேருந்து ஒரு மாதம் கழிச்சு ஜிம்முக்கு வருவாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் ஜிம்மெலாம் வந்து ஒரு 3 டேஸுக்கு அவங்களுக்கு வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு வார்ம் அப் கிளாஸ் மாதிரியே கொடுத்து கொண்டு போவோம்.
ஸோ ஒரு சில இடத்துக்கு தெரியாமல் அவங்களா போயிட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்களே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட்ஸை போட்டு போனோடனே பண்ணாங்கன்னா அந்த மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும். அந்த நேரத்தில் அவ்வளோ வெயிட்ஸை போட்டு செய்யும்போது இன்ஜுரிஸ் ஆகிடும். ஸோ யாருமே வந்து எக்ஸசைஸ் அந்த மாதிரி பிரேக் விட்டு பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 2-3 days வந்து நல்லா வார்ம் அப் பண்ணி எல்லா ஹோல் பாடிக்கும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற சில இளைஞர்களுக்கு வந்து இது ஜிம்மிலேயே பிரச்சனை ஏற்படுதுல்ல மாஸ்டர். திடீர்னு ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கண்டிப்பாக, திடீர்னு தசை பிடிப்பு வருது, தசை கிளி வருது, ஜவ்வு பிரச்சனை வருது. இது மாதிரியான பிரச்சனைகள் மாணவர்களுக்கு வரும்போது இந்த நீங்கள் சார்ந்திருக்க இந்த அமைச்சர் அந்த அமைப்பில் வந்து ஏதாவது ஸ்டைஃபன் மாதிரி கொடுப்பாங்களா, இல்லை ஏதாவது அவங்களுக்கு சிகிச்சைக்காக ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை என்ன மாதிரிலாம் பண்ணலாம்? ஆக்சுவலாக ஏன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு ஃபிட்னஸ் ஃபீல்டில் வந்து சின்ன சின்ன மசில் டேரிங் ஆகிறது வந்து எல்லாத்துக்குமே அது வந்து சகஜம். அது வரும். அது என்னன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற மசில் டேர்லாம் அதே வந்துட்டு அதே சரியாயிடும். பெரிய இன்ஜுரிஸ் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு வரும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து இன்டர்னலாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். சரிங்களா? எக்ஸசைஸ் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே ஹார்ட் அட்டாக்கோ அவங்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியாக எதுவுமே வராது. கரெக்டாக அதாவது எல்லாம் அவங்களோட ஒரு 6 months ஒரு வாட்டியோ வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ அவங்க வந்து பாடியை வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வராது. இந்த அசோசியேஷன் வந்தோ எங்கள் ஜிம் சைட்லேருந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் வந்து இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க ஒரு இளைஞரை பார்க்குறோம் மாஸ்டர். ஜிம்மில் வெயிட்டு தூக்குறாங்க. தூக்குனா அடுத்த 2-3 செகண்டில் அவர் வெயிட்டை கீழே போட்டுட்டு அவர் நிலை உடைந்து கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் இறந்து போகிற நிலைமையை பார்க்குறோம். ஆமாம். இப்போ இந்த மாதிரி நிலைமை வரும்போது அது எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேனே, அவங்களுக்கு வந்து இன்டர்னலாக அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்க வந்து எக்ஸசைஸை வந்து வெயிட் நிறைய செய்யக்கூடாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் டாக்டர்கிட்ட போய்ட்டு ஒரு குடல் இறக்கம் அப்படின்ற இது இருக்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார் கேட்டிங்கன்னா, வெயிட்டு தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பக்கெட்லேயே தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ யார் சொல்கிறாங்க? டாக்டர் கரெக்டாக சொல்லிடுறாங்க. இப்போ அந்த குடல் இறக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. தெரியாதவங்க இந்த குடல் இறக்கம் இருக்குது, அவங்களுக்கு பெயின் இருக்குது. ஸோ அது மைல்டான பெயின் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்து அது தெரியாது, குடல் இறக்கம் தான் அப்படின்றது தெரியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்ற போது அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நான் ஜிம்முக்கு வந்ததுனால தான் இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து ஜிம்மில் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அது ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடியே டாக்டரை பார்த்துனாங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஸோ நீங்கள் இதை வெயிட் ட்ரைனிங் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பப்ளிக் வந்து இளைஞர்கள் யாராக இருந்தாலுமே ஒரு ஜிம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் லெவலில் ஏதோ ஒரு இடத்துல ஷோல்டரில் பெயினோ இல்லை ஸ்டமக் பெயினோ உங்களுக்கு பேக் பெயினோ ஏதாவது இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜிம்மில் இருக்கிறவங்கள்ட்ட ஜாயின் பண்ணும்போது சொல்லிடணும். அது இல்லை நீங்கள் போய் ஜிம்மில் ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிடணும். சார் எனக்கு பேக் பெயின் இருக்குது, நான் ஜிம் போய் ஜாயின் பண்ணலாமா, எனக்கு இந்த ஷோல்டர் இன்ஜுரி பெயின் இருக்குது, ஸோ நான் போய் ஜாயின் பண்ணி என்ன செய்யலாமா அப்படின்னு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் போய் ஜிம் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஜுரிஸை தவிர்க்கலாம். இருக்கிற ஜிம்மெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா மாஸ்டர்? கண்டிப்பாக இருக்குது, ரொம்பவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜிம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜாயின் பண்ணும்போது என்னோடய ஜிம் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் தான் இருந்தது. அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஓலை கொட்டாய் தான். எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி மாடல் இல்லை. இப்போ வந்து நல்லாவே அறிவியல் இப்போ வந்து ஒரு ரொம்ப மாற்றங்கள் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. சயின்டிஃபிக்காகவே ஒரு இன்ஜினியரிங் வச்சு இந்த மிஷின்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அப்போல்லாம் அப்படிலாம் இல்லை, சும்மா மேனுவலாக பண்ணோம், ராடில் பண்ணோம், ஒரு சாதாரண ஒரு பெஞ்சில் போட்டுட்டு பண்ணோம். இப்போ அப்படிலாம் இல்லை, நிறைய மாறிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற ஃபிட்னஸ் சென்டர் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக எந்த ஒரு இன்ஜுரியும் வராமல் இருக்கிற மாதிரி தான் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மேனுவலில் நம்ம பண்ணுறதுக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஹைடெக்கில் நம்ம பண்ணுறதுக்கும் மேனுவலில் பண்ணோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், மசில்ஸ்லாம் நம்ம ஏற்றுற அளவுக்கு அப்படியே இருக்கும், வெயிட் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் இருக்குது. ஆனால் இந்த ஹைடெக்கில் நம்ம வந்து பண்ணணும்னா அது டக்குன்னு போயிடும், அது ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்குது மாஸ்டர். அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அது 100% வந்து அது வந்து அப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தது. ஆனால் அது வந்து ஒருவேளை மேனுவல் பவர் இல்லை, அது உண்மை இல்லை. மேனுவல் பவர் ஜிம் கம்மியாக வச்சுருக்கவங்க ஒரு அவங்க வரணுன்றதுக்காக சொல்கிறாங்களோ? இல்லை, அது மாதிரி இல்லை. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மேனுவலாக செய்யும்போது பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெயிட் செய்யலாம். அதை மீறி நான் செய்யும்போது எனக்கு நிறைய இன்ஜுரிஸ் ஆகும். மேனுவலாக பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட்ஸை மட்டும்தான் நான் வந்து ஸ்டாண்டிங்கில் செய்ய முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட்டை வந்து நான் வந்து செய்யும்போது இன்ஜுரிஸ் கண்டிப்பாக வரும். அதை மீறி செய்யும்போது வரும்.
ஆனால் இப்போ இந்த மிஷின்ஸில் ஹைடெக்காக ஒரு ஹைட்ராலிக் மிஷினில் பண்ணும்போது அந்த மாதிரி இன்ஜுரிஸ் வராது. ஏன் வராது அப்படின்னா அது எல்லாமே வந்து ஒரு இன்ஜினியரிங் மெத்தடில் ஒரே மெத்தடில் போகும், ஒரே மெத்தடில் வரும். சரிங்களா? அதில் வந்து நம்ம ஷேக் பண்ணியோ, நம்ம உடம்பு வந்து ஷேக் பண்ணியோ, டம்பில் வந்து நம்ம தூக்கலாம், மிஷினில் வந்து வெயிட்ஸை செய்யும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி இன்ஜுரிஸ் 100% வராது. சரிங்களா? அதே போல் இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி இன்ஜுரிஸ் வராமல் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வார்ம் அப் நல்லா பண்ணணும். ஒரு ஒர்க் அவுட் பண்ண வர்றாங்கன்னா 10 to 20 minutes அவங்க ஹோல் பாடி வார்ம் அப் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு ரெகுலராக அவங்க வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப மஸ்ட்டு. மிஷினில் பண்ணுறதுக்கும் மேனுவலில் பண்ணுறதுக்கும் இதுதான் வித்தியாசம். அந்த காலத்தில் எல்லாருமே வந்து மேனுவலாக பண்ணாங்க. சரிங்களா? அந்த காலத்தில் அதிகமான அறிவியல் நுணுக்கங்கள் இல்லை. இப்போ அறிவியல் நுணுக்கங்கள் நிறைய வந்துடுச்சு. இப்போ நிறையா ஸ்ட்ரெச்சிங்கு, வார்ம் அப்பு இதெல்லாம் பண்ணாங்க. அப்போல்லாம் அதெல்லாம் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து நான் முதல்ல பண்ணதை விட இப்போ நான் வந்து இந்த மிஷின்ஸுங்களில் பண்ணுறதை நல்லா ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஒரு தமிழ்நாடு, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் வேர்ல்டு உங்களை மாதிரி ஒரு இளைஞர் ஆகணும்னு நினச்சி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபார்மெட்லாம் ஃபாலோ பண்ணணும் மாஸ்டர்? அவங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அதுதான். ஒரு நாளைக்கு 2 மசிலுக்கு அவங்க கம்பல்சரி ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு டைம் வந்து அவங்க கார்டியோ எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அது போக அவங்களோட டயட்டு ரொம்ப முக்கியமானது வந்து டயட்டு. ஆயில் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. நான் முதலே சொன்னேன், ஆயில் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, ஸ்பைசியான ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, ஸ்வீட்ஸ் அதிகம் சாப்பிடக்கூடாது. பொதுவாகவே ஒர்க் அவுட்டுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாடி பில்டிங் பண்ணுறவங்க வந்து ரொம்ப மஸ்ட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். சரிங்களா? இது ஒன்று. அதே போல் ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு 2 to 3 years ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த நான் சொன்ன ப்ராக்டிஸ் ப்ரொஃபஷனலான கைடன் கிட்ட நல்ல ட்ரைனர் கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். நல்ல ஜிம்மாக பார்த்து ஜாயின் பண்ணணும். நிறைய ஃபிட்னஸ் சென்டர் எல்லாமே நல்லாவே இருக்குது. அது வந்து நல்ல ட்ரைனராக அவங்க செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும். ரெகுலர் ப்ராக்டிஸை மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? வெளி உணவுகளை வந்து தவிர்க்கணும். இது வந்து நான் சொல்கிறது வந்து பாடி பில்டர்ஸுக்கு வெளி உணவுகளை தவிர்க்கணும். அந்த பாடி பில்டர்ஸுக்கு தேவையான ஃபுட்டு வந்து எல்லாமே பாயில் பண்ண ஃபுட்டு தான் சாப்பிடணும். சரிங்களா? இந்த வெளி உணவுகளை தவிர்த்தாவே இவங்களுக்கு பாதி உடம்பு வந்து ஆரோக்கியமாயிடும். ஏன்னா ஆரோக்கியமாக இருந்தால் தான் இவங்க எக்ஸசைஸ் நல்லா பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அது இந்த மசில் க்ரோத்திங்லாம் பண்ணும்போது ப்ரோட்டீன் ஃபுட்டு, நான் சொன்ன ஏற்கனவே ஃபைபர் ஃபுட்டு, கார்போஹைட்ரேட்டு, இது எல்லாமே வந்து ஒரே ஒரு அளவோடு எடுத்து சாப்பிடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு 2 to 3 years நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும். அதுக்கப்புறம் அவங்க ஃபீல்டுக்குள்ளே பாடி பில்டிங் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவல். ஸோ இதெல்லாம் பண்ணலாம். இந்த இளைஞர் வந்து இந்த ஆமச்சூர் சங்கத்தில் சேர்ந்து அவர் வந்து அவருக்கான ஒரு குவாலிட்டி அது மாதிரி இருக்கணுமா? அதாவது இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ உயரம் இருக்கணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும், இது மாதிரியான அடிப்படை குவாலிட்டி ஏதாவது இருக்கணுமா? அதாவது அடிப்படை குவாலிட்டின்னு இல்லை. இப்போ வந்து பாடி பில்டிங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி வாய்ஸில் தான் பண்ண முடியும். இப்போ நான் வந்து என்னோட கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங், அது நிறைய ஸ்போர்ட்ஸில் இருக்குது. பாக்ஸிங்கில் இருக்குது, வெயிட் லிஃப்டிங்கில் இருக்குது, பவர் லிஃப்டிங்கில். இது வந்து கேட்டகரி தான். அது பாடி சொல்லுவாங்க Under 13, அந்த மாதிரி 16, Under 19 அது மாதிரி கேட்டகரிஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸில் 55 to 60 வெயிட் இந்த வெயிட்டில் இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி. ஓகே மாஸ்டர். 55 கேட்டகரி. அதுக்கப்புறம் 55க்கு மேலே அப்போ 60 இருக்கிறவங்க 60 கேட்டகரி. 60 to 65, 60 to 70, இப்படி 70, இப்படி ஒரு 5 kg வேரியேஷனில் ஒரு கேட்டகரி வாய்ஸ் வரும். இது 100 வரைக்கும் வரும், 100+ வரைக்கும் வரும். ஸோ 10 கேட்டகரிஸு பாடி பில்டிங்கில் இருக்குது. ஹைட் கேட்டகரின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி தான். ஷார்ட் கேட்டகரி, டால் கேட்டகரி, இந்த 2 கேட்டகரி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஃபிசிக் அப்படின்னு இப்போ புதுசாக ஒரு 5 years வந்து அது ஒரு புதுசாக கேம்லேயே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. பாடி பில்டிங் ஃபீல்டுலேயே மென்ஸ் ஃபிசிக்னு அட்டன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் போட்டுட்டு மொட்டி வரைக்கும் சார்ட்ஸ் போட்டுட்டு அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்கும் நம்ம அதுலேயே. இதுதான் இந்த பாடி பில்டிங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான காஸ்டியூம்ஸு, என்ன மாதிரியான காலணிகள்லாம் சரியானதாக இருக்கும்? இல்லை, கம்பல்சரி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஷூஸ் ரொம்ப மஸ்ட்டு, கண்டிப்பாக பண்ணணும். நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருந்ததுன்னா பண்ணுறதுக்கு, அதாவது எப்படின்னா இப்போ லெக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல டைட்டான காஸ்டியூம் போட்டிருந்தோம்னா கொஞ்சம் நம்ம வெயிட் செய்யும்போது சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ டிஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டு பண்ணும்போது நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். காட்டன் டிஷர்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காட்டனில் ட்ரெஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணது ரொம்ப நல்லது.
ஷர்ட்டோ ஜீன்ஸ் பேண்ட்டோ இதெல்லாம் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ண ஃபீல்ஸ் இருக்காது, அந்த ஃபீலே இருக்காது, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து ஜிம்மை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. அவனா ஒரு வெல் செட்டில்டாக இருக்காரு. அவர் பிஸ்னஸ்க்காக ஒரு ஜிம்மை நடத்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா என்ன மாதிரியான ஃபாலோ பண்ணணும் மாஸ்டர்? இல்லை ஆக்சுவலாக அவங்க வந்து அது பண்ண முடியுமா? அவரால் பண்ண முடியும், அவர் பண்ணலாம். அவங்க எப்படின்னா பண்ணலாம்னா அவங்க வந்து ட்ரெயின் பண்ண முடியாது, யாரையும் வந்து அவர் வந்து ட்ரெயின் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃபிட்னஸ் பற்றி அவருக்கு தெரியாது. அவர் தெரிஞ்ச ட்ரைனர்ஸை வந்து ஒரு இப்போ அவர் எந்த அளவுக்கு ஜிம் ஓப்பன் பண்ணுறாரோ ஒரு பெரிய அளவில் ஓப்பன் பண்ணுறாரு, பொருளாக நல்லா செலவு பண்ணி மிஷினரிஸ் ஃபுல்லாக போட்டு ஒரு நல்ல ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 5 ட்ரெயினர் 10 ட்ரெயினர் வச்சு ட்ரெயினர்ஸை வச்சு அந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ட்ரெயினர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருக்கணும். இதுக்கு வந்து ஃபிட்னஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த இதில் வேலைக்கு ஜாயின் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கம்பெனி மாதிரி நீங்கள் வந்து அதை நடத்தலாம். இந்த ஆமச்சூர் அந்த கமிட்டியில் நான் வந்து பதிவு பண்ணணுமா இவங்கள, அது மாதிரி ஏதாவது இருக்கா? அவங்களுக்கு வந்து இப்போ உங்களோட இப்போ ஒரு பெரிய ஃபிட்னஸ் சென்டர் வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒரு 10 பாடி பில்டர் வந்து உருவாகுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த அமைச்சூர் அசோசியேஷனில் போய் இணைஞ்சிடணும். அவங்க அதில் ஜாயின் பண்ணாங்கன்னா தான் பாடி பில்டிங் கேம்ஸ் எப்போல்லாம் நடக்குதுன்ற தகவல் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த அசோசியேஷன் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க அதில் இணையில அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வராது. ஸோ அவங்க வந்து இவங்க ஜிம்மிலேருந்து போயிட்டு இவங்க ஃபிட்னஸ் சென்டர்லேருந்து போய் பாடி பில்டர்ஸ் உருவாக முடியாது. ஸோ அவங்க போய் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இவங்க வந்து அதில் இவங்களை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா தான், இவங்க அதில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா தான் அதுக்கு வந்து இந்த ஜிம்மில் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். உடற்பயிற்சியில் மாவட்ட அளவில் விளையாடுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி மிஸ்டர் சென்னை, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் போகிறாங்க. அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க, நல்ல ட்ரெயினர்கிட்ட ட்ரைனிங் கற்றுருப்பாங்க. அவங்க ஒரு ஜிம்மு வைக்கிறதுல அது வந்து ஓகே நல்லதாக பார்க்கலாம். ஆனால் இப்போ பொருளாதார ரீதியாக நிறைய பேர் ஜிம் பண்ணுறாங்க, அதே மாதிரி கார்பரேட்டும் நிறையா ஜிம் பண்ணுது. ஸோ இதெல்லாம் எது மாஸ்டர் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? இல்லை நம்ம வந்து நல்லா நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஓரளவுக்கு வெல் செட்டிலான ஒரு பர்சன் வந்து ஒரு ஃபிட்னஸ் சென்டர் ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நல்லா வெல் செட்டிலாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் அந்த மாதிரி கம்பெனி நல்ல ஒரு கார்பரேட் அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணுற ஒரு ட்ரெயினர்ஸ் போட்டு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களோட பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் இப்போ பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வந்து ஒரு 20,000 வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும். உங்களுக்கு தனியாக உங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ஒரு 10,000 ருபீஸ் வந்து நீங்கள் அதுக்கு தனியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு பர்சனல் ட்ரெயினர் அப்படின்னு வச்சுட்டு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரெயினர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் 10,000 ருபீஸோ நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், 10,000 ருபீஸ் நீங்கள் வந்து அதுக்கு தனியாக நீங்கள் செலவு பண்ணணும். ஸோ உங்களோட நீங்கள் வந்து நல்லா செட்டிலாக இருந்தீங்கன்னா வெல் செட்டிலாக இருக்கிறீங்க அப்படின்னா பொருளாதார லெவலில் நல்லா இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி பெரிய ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணலாம். இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்பாங்க. அவங்களாம் வந்து பெரிய அளவில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க போய் உங்களோட ஹெல்த்துக்காக போய் நிறைய செலவு பண்ண முடியாது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்லாம் இப்போ எங்களை மாதிரி ஃபிட்னஸ் சென்டர்லாம் வரலாம். இப்போ எங்களோட ஜிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு எதுவுமே நாங்கள் வாங்குறது இல்லை. பிடி ஷார்ட்டாக சொல்லணும்னா அது வந்து பிடி பர்சனல் ட்ரைனிங். அந்த பர்சனல் ட்ரைனிங்க்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் சொல்லித்தரோம். இப்போ நான் வந்து ப்ரொஃபஷனலாக நான் ஒரு பாடி பில்டர். ஸோ நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நான் வர்ற கிளைண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நான் சொல்லித்தரேன். மாஸ்டர், இந்த உடற்பயிற்சியில் அரசு எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து போதுமானதாக இருக்கா மாஸ்டர்? இல்லை ஆக்சுவலாக என்னென்னா உடற்பயிற்சிக்கு வந்து இன்னும் நிறைய பண்ணலாம். இப்போது ப்ரைவேட்டாக அவங்கவுங்க போய் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் போய் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சைடில் இருந்தும் எல்லாருக்கும் வந்து ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும், அது மாதிரி கம்பல்சரி நீங்களாம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் ஒரு பேட்டியோ ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமோ கண்டிப்பாக பண்ணாங்கன்னா இது வந்து ஹெல்த் லெவல் நல்லாயிருக்கும். இந்த நிறைய ப்ரைவேட்டாக பண்ணுறாங்க, மேரத்தான் போகிறாங்க, சில போட்டிகள்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அரசு வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி நிறையா வந்து ப்ரோமோவாக பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதே போல் எங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து இப்போ நல்லாவே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. பல விருதுகள் வாங்கியிருக்கீங்க, பல இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்குது. பல இளைஞர்கள் வந்து உங்களை ரோல் மாடலாக எடுத்துகிட்டு பார்க்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தருணத்தெல்லாம் எப்படி மாஸ்டர் பார்க்குறீங்க? நீங்கள் 17 வயசில் ஒர்க் அவுட் பண்ணும்போது இது வந்து எனக்கு இப்படி நடக்கலாம்னு யோசிச்சுருக்கீங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனும் அவங்க நினைக்க மாட்டாங்க. பட் என்னோடய விடாமுயற்சியும் என்னோடய கடின உழைப்பும் என்னை இன்றைக்கி ஒரு வெற்றியாளனாக இருக்குது. இளைஞர்கள் வந்து என்னை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் ஒரு மற்றவங்களுக்கு நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறேன்ற போது
எனக்கு அது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா இளைஞர்கள் விடாமுயற்சியோட கடின உழைப்பை கொடுத்து, அதாவது அவங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் அவங்களோட விடாமுயற்சியை பண்ணாங்கன்னா, விருப்பத்தோடு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் வெற்றியாளர் ஆகலாம். சமீப காலமாக இந்த பெண்கள் வந்து உடற்பயிற்சி பண்ணுறதுல முன் வந்துட்டுருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் இப்போ தமிழ்நாட்டிலையும் பண்ணாங்க. வெளி மாநிலங்களில் அதோட அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இதுக்கான அவேர்னஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க மாஸ்டர்? இல்லை, தமிழ்நாட்டிலையும் வந்து லேடிஸ் வந்து நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, நல்லாவே பண்ணுறாங்க. பட் எங்களோட பாடி பில்டிங் ஃபீல்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து போட்டிக்கு வர்றது கம்மியாக இருக்கிறாங்க ரொம்பவே வந்து. ஏன்னா நம்மளோட கல்ச்சுரல் அந்த மாதிரி. ஸோ மற்ற ஸ்டேட்டில், இந்தியாவில் இருக்க மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து லேடிஸ் உமன்ஸ் பாடி பில்டர்ஸ் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய பேர் கலந்துக்கவும் செய்கிறாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்தளவுக்கு நம்ம கல்ச்சுரல்னால வரல. ஆனால் ஃபிட்னஸ் ஃபீல்டுக்கு வர்றாங்க, ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. நிறைய லேடிஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. நிறைய ஜிம்ஸ் வந்து லேடிஸுக்குன்னு தனியாக நிறையா தமிழ்நாட்டில், சென்னையில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அது நல்லாவே போயிட்டுருக்கு. பல கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்த மாஸ்டர் பாஸ்கரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி சார். நன்றி.